அண்மை செய்தி. என்டிஏ கூட்டணியில் வரும் 16ஆம் தேதி முதல் தொகுதி பங்கீடு கையெழுத்து தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், 16ஆம் தேதி முதல் என்டிஏ தொகுதி பங்கீடு கையெழுத்தாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்கள். தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக வகுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்குமே அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பல்வேறு வியூகங்களை வகுத்து அவர்கள் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளோடு கையெழுத்தாக கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை முழுமை பெறாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அதற்கான அறிவிப்பு என்பது 16ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 16ஆம் தேதியிலிருந்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த தொகுதி பங்கீடு கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணியில் பங்கேற்கக்கூடிய கட்சிகளினுடைய தொகுதிகளை குறைப்பதற்கு அதிமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிக இடங்களில் அதிமுக போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் திமுக எந்த அளவிற்கு நிற்கிறார்களோ அதே அளவிற்கு அதிமுகவும் நிற்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அதே போல தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணிக்கு வருவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படி வரும் பட்சத்தில் கூட்டணி கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடு குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. அதனால் இந்த நிலையில்தான் நிர்வாகிகளிடம் பேசிய டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது, நமக்கான கூட்டணிக்கான அந்த தொகுதிகள் குறைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது, நமக்கு முக்கியம் வெற்றி மட்டும்தான், அந்த வெற்றியை நோக்கி நாம் களமிறங்கவும் கூட்டணி தொகுதி குறைக்கப்பட்டது என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம் என்று அவர் கூறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தி. என்டிஏ கூட்டணியில் வரும் 16ஆம் தேதி முதல் தொகுதி பங்கீடு கையெழுத்து தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், 16ஆம் தேதி முதல் என்டிஏ தொகுதி பங்கீடு கையெழுத்தாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்கள். தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக வகுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்குமே அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பல்வேறு வியூகங்களை வகுத்து அவர்கள் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளோடு கையெழுத்தாக கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை முழுமை பெறாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அதற்கான அறிவிப்பு என்பது 16ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 16ஆம் தேதியிலிருந்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த தொகுதி பங்கீடு கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணியில் பங்கேற்கக்கூடிய கட்சிகளினுடைய தொகுதிகளை குறைப்பதற்கு அதிமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிக இடங்களில் அதிமுக போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் திமுக எந்த அளவிற்கு நிற்கிறார்களோ அதே அளவிற்கு அதிமுகவும் நிற்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அதே போல தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணிக்கு வருவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படி வரும் பட்சத்தில் கூட்டணி கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடு குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. அதனால் இந்த நிலையில்தான் நிர்வாகிகளிடம் பேசிய டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது, நமக்கான கூட்டணிக்கான அந்த தொகுதிகள் குறைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது, நமக்கு முக்கியம் வெற்றி மட்டும்தான், அந்த வெற்றியை நோக்கி நாம் களமிறங்கவும் கூட்டணி தொகுதி குறைக்கப்பட்டது என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம் என்று அவர் கூறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.